வெல்கம் டு த ஸ்வீட் ஸ்பாட். அதே நான் எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இட்ஸ் அ டைம் ஃபார் சூப்பர் பவர், யூஸிங் த சூப்பர் பவர். சூப்பர் பவர் அப்படின்னா என்னோடய சூப்பர் பவர் சூப்பர் பவர்னு சொல்லும்போது எதையோ எக்ஸாக்ஸரேட் பண்ணி சொல்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு இடத்துல நான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்பர்டைஸ் ஆவாங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேர் இஸ் மை சூப்பர் பவர் இஸ் ஃபைண்டிங் அவுட் த ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர், ஹெல்பிங் டு ஃபைண்டிங் அவுட் த ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர். ஏன்னா ஒரு வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வேர்டு என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னு நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் லெட்டர் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். நம்மளோட பிஸ்னஸில் நம்ம எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட முழு திறனை கொண்டு வர முடியும். அதாவது நம்ம எப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆக விரும்புகிறீங்கன்னு கேட்டால் ஒரு 60 வயசில் 65 வயசில் முதல்ல சொல்லுவாங்க. இப்போ 45 வயசில் 50 வயசில் ஏதோ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எதுக்காக நம்ம ரிட்டையர்ட் ஆகணும்? அதாவது எப்போ நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஜெயிலில் இருக்கிறவங்க ரிலீஸ் ஆகிறத பற்றி யோசிப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எதுக்கு ரிலீஸ் ஆகிறத பற்றி யோசிக்கணும். கரெக்ட். அப்போது நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்பாட், நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், எதுக்காக நம்ம ரிட்டையர்ட் பற்றி யோசிக்கணும். லைஃப் டைமில் நாம் எதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா தானே இருக்கும். ஆக்சுவலாக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிஜமாகவே என்ன பிடிக்குமோ அதை நம்ம பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது பிஸ்னஸையே என்ன பிடிக்குமோ அதை பண்ணணுன்னா நம்ம எதுக்கு ரிட்டையர்ட் ஆகணும்? கரெக்ட். ஸோ ஸ்வீட் ஸ்பாட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லெட் மீ ட்ரா திஸ். ஸோ ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோன்னா மொத்தம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இக்கிகை. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜப்பானீஸ் டேம். இக்கிகை பற்றி நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதில் இப்போவே நான் சொல்கிறேன். ஓகே. ப்ளஸ் பிரிட்ஜிங். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். ஓகே. த ஸ்வீட் ஸ்பாட். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ திஸ். ஃபுல்லாகவே எழுதிடுறேன். இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். நம்ம பிஸ்னஸை ஸ்வீட் ஸ்பாட்டில் பண்ணால் தான் நம்ம எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ஸ்பாட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு இக்கிகை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு இது வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். ரைட். ஓகே. நான் பர்பஸ்ஃபுல்லாக இதில் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். பிகாஸ் இது கொஞ்சம் க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்படி இருக்கு. இதை ரெண்டாவது ரிங்காக நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் 3வது ரிங்காக நாம் டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த 3rd ரிங். ரைட். அப்போ இதுவே ஒலிம்பிக்ஸில் வர 5 ரிங்கு மாதிரி கிட்டத்தட்ட நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம். 4வது ரிங். இந்த 4 ரிங்கு சேர்ந்த இடம்தான் இஸ் த என்னது இக்கிகை. இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லெட் மீ கெட் இன் டு மை ஓன் வெர்ஷன். ஓகே. இதில் 4 ரிங் இருக்கு இல்லைங்களா. இந்த 4 ரிங்கில் த ஃபஸ்ட்டு ரிங் இஸ் ஒரு விஷயத்தை குறிக்கும். அண்டு செகண்ட் ரிங் ஒரு விஷயத்தை குறிக்கும். அண்ட் 3rd ரிங் ஒரு விஷயத்தை குறிக்கும். அண்ட் த 4th ரிங் இன்னொரு விஷயத்தை குறிக்கும். லெட் அஸ் டேக் திஸ் க்ரீன் அண்ட் திஸ் அஸ் yellow. Got it? ஸோ இந்த ரிங்ஸ் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் எழுதலாம். த ஃபஸ்ட் ரிங் இஸ் பேஷன். ஸோ அடுத்தது எக்ஸலன்ஸ். திஸ் இஸ் த நீட் அண்ட் திஸ் இஸ் த இன்கம். ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் லெட் மீ கெட் இன் டு திஸ். இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான்
இக்கிகைன்னு சொல்கிறாங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் திஸ். ரைட், நம்ம பிஸ்னஸில் நம்ம ரொம்ப பிடிச்சு பண்ணுற ஒரு விஷயம் என்ன? தட் இஸ் த பேஷன். ரொம்ப பிடிச்சு பண்ணுற விஷயம். இதை பண்ணும்போது எனக்கு சோறு தண்ணி தேவையில்லை, எனக்கு நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னோடய எனர்ஜி கம்மியாகிறதுக்கு பதிலாக எனக்கு எனர்ஜி பூஸ்டப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பேஷன். செகண்ட் திங் இஸ் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பண்ணும்போது என்னை விட பெட்டராக பண்ண முடியாத அளவுக்கு நான் நாலேஜாக ஸ்கில்டாக இருக்கேன், என்ன பெட்டராக பண்ண முடியும்னு சொல்கிறது. பேஷன் எல்லாமே இப்படி பண்ண முடியும் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய அப்பா ரொம்ப கிரிக்கெட் ஃபேன். பயங்கரமாக ஒவ்வொரு பால் விடாமல் கிரிக்கெட் பார்ப்பார். கிரிக்கெட்னால் அவருக்கு ரொம்ப பேஷன். ஆனால் என் லைஃப்பில் அவர் கிரிக்கெட் விளையாண்டு நான் பார்த்ததே இல்லை. அதனால் அவரோட எக்ஸலன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பேஷன், ரைட்? ஆனால் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எக்ஸலன்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸலன்ஸ் பேஷன் இருக்கா இல்லாமல் இருக்கா? நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போவாங்க. அங்கே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்? பிகாஸ் நல்லா பண்ண தான் அந்த கம்பெனியில் வச்சுருப்பாங்க. அப்போ நல்லா பண்ணணுங்கிறதுக்காக நிறையா படிப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காத ஜாபாக இருக்கும். நிறையா பேர் ஐடி ஜாபில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு விவசாயம் பார்க்குறேன்னு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இது எனக்கு பிடிச்சது, ஆனால் அது எனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ காசு வந்ததுனாலுமே அது எனக்கு வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி பிடிச்சதை பண்ணுவாங்க. ஸோ எக்ஸலன்ஸ் இருக்கும், ஆனால் பேஷன் இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். பேஷன் அதிகமாக இருக்குது ஆனால் எக்ஸலன்ஸ் இல்லைன்னா அது சும்மா ட்ரீமாக மட்டும் இருக்கும். கரெக்டு தானே? ட்ரீமாக மட்டும் இருக்கும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பேஷனாக இருக்கும், எக்ஸலண்ட்டாகவும் பண்ணுவோம், ஆனால் நீடு இருக்காது மார்க்கெட்டில். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் 80-20 பிரின்சிபல் யூஸ் பண்ணி இந்த நிறைய டூல்ஸ் எல்லாம் இனோவேட் பண்ணேன் இல்லையா? அதெல்லாம் எஜுகேஷன் மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். எனக்கு அதுதான் பர்பஸ் ஆஃப் த லைஃபாக நான் நினச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் நான் எஜுகேஷன் மெத்தடாலஜி கன்சல்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஐ சர்ச் ஃபார் அ பிளாட்ஃபார்ம். ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அந்த டைம் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ரெடியாக இல்லை, அல்லது நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்களோ என்னமோ, அந்த மாதிரி ஒரு இடத்த என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் போன இடம் எல்லாமே கமர்ஷியலாக தான் பார்த்தாங்க. ஸோ நீங்கள் சொன்ன கான்செப்ட் நல்லா இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரிசல்ட் வரும். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வெயிட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த டைம் அப்படிங்கிறத அவங்களோட பிஹேவியரில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 3.5 வருஷம் தேடியும் எனக்கு எனக்கு பேஷன் இருக்குது, எக்ஸலன்ஸ் இருக்குது, ஆனால் மார்க்கெட்டில் நீட் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு, அல்லது நீடு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு புரிஞ்சிருச்சு. அதனால் எனக்கு இன்கம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் எனக்கு எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் க்ரியேட்டாக இருக்க ஆரம்பிச்சது. அப்போ 3.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட் முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு 3.5 வருஷம் மிச்சமாயிருக்கும், ரைட்? விச் இஸ் இக்கிகை. இக்கிகை இந்த ஸ்பாட்டு தான், இதுக்கு பேர் இஸ் இக்கிகை, ஜாப்பனீஸோட டேம். அதாவது பேஷன், எக்ஸலன்ஸ், நீடு, இன்கம் எல்லாமே சேர்ந்த ஒரு இடம். ஒக்கனோவா அப்படிங்கிற ஒரு இடம் ஜப்பானில். அந்த இடத்துல 120 வயசுக்கு மேலே எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்களாம், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. எப்படின்னு போய் எல்லோரும் அவங்க விசாரிச்சு இது பண்ணி பார்க்கும்போது அவங்க இந்த இக்கிகை கான்செப்டை யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஊர், கிராமமாக அல்லது நகரமாக, அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பீப்புளாக நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இக்கிகை கான்செப்டை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி இருக்க முடியும் தானே அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, இக்கிகைன்னு ஒரு புக்கு இருக்குது. ஸோ இமீடியட்டாக அதை வாங்கி அல்லது ஆர்டர் போட்டு வாங்கி படித்து பாருங்கள். தமிழில் கூட இருக்குது, இக்கிகைன்னே இருக்குது. ஸோ இது இப்படி சொல்லும். இதில் ரொம்ப டீப்பாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். பேஷன், எக்ஸலன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது, ஆனால் இந்த நீடும் இந்த இன்கமும் நமக்குள்ளே இருக்கிறது இல்லை, அது மார்க்கெட்டில் இருக்கிறது, ரைட்? எக்ஸ்டர்னல் திங்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இந்த பேஷன் நம்ம உருவாக்க முடியாது, நம்ம கூடவே பிறந்தது அல்லது நம்மளோட நேச்சர் ஆஃப் இதாக இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸலன்ஸ் எந்த இடத்த வேணாலும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனி ஸ்கில் இஸ் லேர்னபிள். ப்ளீஸ் நோட் இட் டவுன். எனி ஸ்கில் இஸ் லேர்னபிள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயம் பேஷன்னு பெரிய லிஸ்ட் எடுத்து அதில்
எந்த ஒரு இடத்துல என்னோட எக்ஸலன்ஸ் இருக்குது அல்லது எந்த இடத்துல எக்ஸலன்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல மார்க்கெட் நீடு இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஆல்ரெடி பண்ண எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோட டெவலப்மெண்ட், எஜுகேஷன் மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு நீடு இல்லை. அப்போ நான் தேடி பார்க்கும்போது எனக்கு எங்கே நீடு இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டர்ப்ரனர்ஸ், நான் கொடுக்குற கான்செப்டை ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ். அப்போ ஏன் அவங்ககிட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து பார்க்கும்போது அவங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்க. அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்துச்சு. ஸோ I seems to be an successful person பிகாஸ் என்னோட கான்செப்ட்ஸ் ஒர்க்காக இருக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் நான் அது எங்கே ஒர்க் ஆகுமோ அந்த இடத்துல டைரக்ஷனை மாற்றினேன். என்னோட விஷன் ஒன்று தான், ஆனால் மிஷன் மாற்றினேன். ரைட், மெத்தடாலஜியை சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிறது என்னோடய விஷனாக இருந்துச்சுன்னா அதை யார்கிட்ட மாற்றினேன் என்ன, ரைட். அதனால் மிஷனை மாற்றினேன். மிஷன் இஸ் த டைரக்ஷனை மாற்றலாம், ஆனால் டெஸ்டினேஷனை மாற்றக்கூடாது இல்லையா. ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து டெஸ்டினேஷனை மாற்றுவாங்க டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி. இங்கே காசு வருது, இந்த டைரெக்ஷனில் போகலாம், அப்படி அங்கே போய் சேர்ந்துடலாம். திடீர்னு கொஞ்ச நாளில் இந்த இடத்துக்கு காற்று கம்மியாகி இன்னொரு பக்கம் காற்று அடிக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்காங்க, ஒரு கடலில் ஒரு படகு போய்ட்டுருக்கு, துடுப்பை மிஸ் பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகுது, அந்த படகு காற்று அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போகாது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா படகுங்கிறது எதுக்கு, பிரயாணம் பண்ணுறதுக்கு. எதில், தண்ணியில். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆமாம் கடலில் தண்ணி இருக்குது, தண்ணியில் படகு இருக்குது, படகுல நான் இருக்கேன், பிரயாணம் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன், காற்று தள்ளுது, போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு பிரயாணம் பண்ணுறது, படகுல பிரயாணம் பண்ணுறது தான் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த படகு எங்கேயும் போய் சேராது. காற்று மாறிக்கிட்டே தான் இருக்கும், காற்று வேறு இடத்துல தள்ளிட்டு தான் இருக்கும். கடைசியில் அவங்க எங்கே இருக்காங்க, மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல இருப்பாங்க. ரைட், மூவ் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க, ஆனால் எங்கேயும் போய் சேரலையேங்கிறத என்றைக்காச்சும் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையே போச்சேன்னு யோசிப்பாங்க. ரைட், ஆனால் துடுப்பு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கோமே, அதை வந்து நான் இப்போ நார்த் டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கேன், ஆனால் எனக்கு எதிர்காற்று அடிக்குது. நான் என்ன பண்ணுவேன், கஷ்டப்பட்டு நார்த்தில் மூவ் பண்ணுவேன். சில சமயம் நார்த்தில் காற்றடிக்கும், அப்போது நான் ரொம்ப சுலபமாக நார்த்தில் மூவ் பண்ணுவேன். ஸோ கஷ்டப்பட்டாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, நான் நார்த்தில் மூவ் பண்ணணுன்னா நார்த்தில் தான் மூவ் பண்ணணும். ஏன்னா என்னோடய டெஸ்டினேஷன் அங்கே தான் இருக்குது. டெஸ்டினேஷனே இல்லாதவங்க படகுல பிரயாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கேயும் போய் சேர மாட்டாங்க. கரெக்டு தானே? ஸோ நாம் நம்மளோட இக்கிகையை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, பேஷனே இல்லை. எப்போ பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது, எப்படா இதை விட்டு பிஸ்னஸ்லேருந்து வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி தோணுது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஐயோ இந்த பிஸ்னஸ்குள்ளே போகிறோமா அப்படின்னு தோணுதுன்னா பேஷன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பேஷன் இருக்கிற விஷயம் ரிசல்ட் இல்லாததுனால பேஷன் கம்மியான மாதிரி தெரியலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சிலருக்கு இந்த பிஸ்னஸே பண்ணாமல் அவங்களுக்கு வேறு ஒரு இதை வந்து ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸ் அந்த டைரெக்ஷனில் மாற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் இருக்கிறத தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டால், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், எனக்கு புதுசாக இதுதான் பேஷன் கண்டுபிடிச்சி இருக்கிறதையை விட்டுட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, நான் இருக்கிறதையும் விட்டுட்டு எப்படி சார் அங்கே போக முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் அதை தேடி கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரும் அதை தேடுறதும் இல்லை. கேட்டு தானே? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஒருவேளை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டை இல்லாமல் வேறு ஒரு விஷயம் தான் ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணி, இதுக்கு நிறையா ப்ராசஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஹேக்கத்தானில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் ஏன் நம்ம ஸ்வீட் ஸ்பாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்? பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நகர்த்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக அழகாக பண்ணுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணணும் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுவே என்னோடய ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு. ரைட், இது எனக்கு இன்கமும் ஜென்ரேட் பண்ணும், இது எனக்கு வந்து ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது, இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டு தானே. ஸோ ஒன்ஸ் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு வந்து நான் வந்து என்னோடய ஜாபே கேம் மாதிரி ஆகிடுச்சு, அந்த கேமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஐ ஆம் லிவிங் எவ்ரிடே இன் மை பேஷன். ரைட், என்னோடய பேஷன் அப்படின்னா இட் இஸ் மை ஸ்வீட் ஸ்பாட். அதனால் நான் வந்து இந்த இடத்த மற்றவங்களை காட்டிலும் பெட்டராக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது.
பிகாஸ் நான் ஒர்க் பண்ணலை, ஐ எம் என்ஜாயிங் எவ்ரிடே. அதே மாதிரி நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அது இக்கிகைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார் அப்போ என்னை போய் பிஸ்னஸை மாற்ற சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் 2 வழியாக நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒருவேளை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறத தாண்டி வேறு பிஸ்னஸ் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கலாம். அதை தேடி கண்டுபிடிச்சி, ஒருவேளை சரி சார், ஒருவேளை அது வந்து வேறு பிஸ்னஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை விட்டுட்டு நான் எப்படி அதுக்கு போகிறது? ஏன்னா புதுசாக ஒன்று போனேன்னா அது ரெடி ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அது வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது? இதெல்லாம் தான் அவங்க கொஸ்டின்னா. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 80-20 பிரின்சிபல். 80% ஆஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுவே பண்ணலாம். ஆனால் 20% ஆஃப் டைம் யூ கேன் கிரியேட் யுவர் ஃபார்ச்சூன். 80% ஆஃப் டைம் நீங்கள் சர்வைவலுக்காக ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த சர்வைவலுக்கு பண்ணுறது நீங்கள் 80% ஆஃப் டைம் பண்ணலாம். 80% ஆஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 100% நீங்கள் பண்ணுற இடத்துல 80% ஆஃப் டைமில் அது நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ 20% ஆஃப் டைமை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த இடத்துல பேஷனோ எந்த இடத்துல இக்கிகையோ அந்த இடத்துல லேர்ன் பண்ணி நான் வந்து உருவாக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் இது அப்படியே ஸ்வாப் ஆகும். ஸ்வாப்னா என்ன, இது 20% ஆகும், இது 80% ஆகும், ஒரு டைமில் மாறும். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 80% ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் இல்லையா, இது இன்கம் 1. 20% ஆஃப் டைமில் இதில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வருமா, அந்த இன்கம் 2. ஒரு காலகட்டத்தில் இந்த இன்கம் 2 வந்து இன்கம் 1 விட அதிகமாகும். அந்த டைம் தான் உங்களுக்கு ஸ்வாப் பண்ணக்கூடிய டைம். அது வரைக்கும் நீங்கள் இந்த 80-20 நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். கரெக்ட். அதாவது 20% ஆஃப் டைம்லேயே 80 இது வந்து அதிகமாக இருக்குது, இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ திஸ் இஸ் த டைம் டு கெட் இன் டு திஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஐ சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வே. ஈஸியஸ்ட் வேன்னு சொல்கிறத விட திஸ் இஸ் த ஒன்லி வே அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் திஸ் இஸ் த ஒன்லி வே. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் இதை பண்ணினேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அதுதான் என்னோடய பிஸ்னஸாக இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டி மாடல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் நான் சொல்லி இந்த மே 5th 2020 ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கேன். என்னோடய மென்டார் சொல்கிறாரு, அது என்னோட அலைனாச்சு, இதுதான் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு ஒரு பல்ப் எரிஞ்சுது. அந்த பர்டிகுலர் டைம் கொரோனா டைமில் பல பிஸ்னஸஸ் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் சில பிஸ்னஸ் மட்டும் அதிகமாச்சு. அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். கொரோனா டைமில் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பீக்காக இருந்த ஒரு டைம். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை பண்ணிகிட்டு இருந்தேன். தட் வாஸ் மை பீக் டைம். அந்த பீக் டைமில் ஐ க்ளோஸ் தட் பிஸ்னஸ். ஏன்னா என்னோடய ஸ்வீட் ஸ்பாட் இது தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ வாண்ட் டு கெட் இன் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர்னிங் த ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். வாட் இஸ் த பேர்னிங் த ஷிப்? ஒரு அரசர் வந்து ஒரு இடத்துல படையெடுத்து போயிட்டு இருந்தார். ஒரு கப்பலில் படையெடுத்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த இறங்கி வாங்க சண்டைக்கு போகலாம், போருக்கு போகலான்னு இது பண்ணும்போது பிரயாண கலைப்பில் இருக்காங்க, எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு மற்றவங்களாம் சொன்னாங்க, அமைச்சர்கள் சொன்னாங்க. அப்போ இவருக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டார். அவர் போய் என்ன பண்ணார், அவர் வந்த கப்பலை கொளுத்திட்டார். கொளுத்திட்டு எல்லாத்திட்டையும் சொன்னாங்க, நம்ம வந்த கப்பல் இப்போ எரிஞ்சிட்ருக்கு, நம்மளால் திரும்ப போக முடியாது. அப்போ உள்ளே போய் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட ரிசோர்ஸஸ் எடுத்து நம்ம போக முடியும். இப்போ வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க போய் ஜெயிச்சே ஆகணும். அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஐ டிட் தட் பேர்னிங் த ஷிப். அப்போ என்ன ஆச்சு, பயங்கரமான ப்ராப்ளம்ஸ். இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாமல், இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கமும் செட் ஆகாமல் பயங்கர கஷ்டப்பட்டேன். 1 year ஐ வாஸ் இன் த ஹெல். அது ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. பட் அது ஒன்ஸ் அந்த இதில் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னோடய ட்ரீம் லைஃபுக்குள்ளே வர்றது முடிஞ்சுது. ஆனால் அவ்வளோ கஷ்டம் மற்றவங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து அந்த டைமில் 80-20 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா அதே டைம் ஃப்ரேம்லேயே என்னால் வந்திருக்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வராமல் ரொம்ப ஜாலியாக வந்திருக்க முடியும். ஸோ நான் பட்ட கஷ்டம் எதுக்கு மற்றவங்க படணும்? அதனால் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் யூ, திஸ் இஸ் த ஃப்ளோ. இந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸை மாற்ற முடியும். ஆனால் பிஸ்னஸை மாற்றுறது தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது வந்து பிஸ்னஸை மாற்றுற ஒரு வழி, ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேயே நம்மளால் ஸ்வீட் ஸ்பாட்டாக மாற்ற முடியும்.
எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை ஸ்வீட் ஸ்பாட்டாக மாற்றணும். சரி, அது ஈஸி தானே, அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பேஷன் நம்ம பார்த்தோம். பேஷன், நான் இப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு பிடிக்காமல் இருக்குது. ஏன் பிடிக்காமல் இருக்குது? பிகாஸ் இதை பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு என்ன பண்ணணும்? பேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்துருக்கு. அப்போது இதை பேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பேஷன் என்ன, ரொம்ப ரொம்ப பிடிச்சு பண்ணுறது தான் பேஷன். அப்போது எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் பேஷன் அதிகமாகும்னா, இந்த டெஸ்டிமோனி, அதாவது மக்களுக்கு நீங்கள் ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ கொடுக்குறீங்க. ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோ கொடுக்குறீங்க. அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறத நீங்கள் பார்த்து கண்கூட அதை வந்து ரசிக்கும்போது உங்களுக்கு பேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸலன்ஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. இந்த எக்ஸலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது, இந்த எக்ஸலன்ஸ் இஸ் த ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வேணுங்கிறது. ஸோ எல்எல்எல் இஸ் த கான்செப்ட். எனி பிஸ்னஸ் ஓனர், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னாவே எல்எல்எல், லைஃப் லாங் லேர்னர், லைஃப் லாங் லேர்னராக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. உங்களோட கோர் காம்பிடென்சி, துறை சார்ந்த அறிவை இம்ப்ரூவ் பண்ணணும். பிஸ்னஸில் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். உங்களோட எக்ஸலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எனிஹவ் நீங்கள் வந்து ஒரு சேஃபர் ஹேண்டில் இருக்கீங்க. யூ ஆர் இன் த எஃப்எம்சி கம்யூனிட்டி. ஐ கேன் சப்போர்ட் யூ, ஐ கேன் ஹெல்ப் யூ இன் ஆல் த வே. நீங்கள் வந்து நிஜமாவே உங்களோட எக்ஸலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு மற்றவங்களுக்கு வந்த மாதிரியே ரிசல்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். பிகாஸ் என்னோடய லைஃப் டைமில் நான் பல வருஷங்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ரிசல்ட் அந்த இதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அண்டு நம்ம கம்யூனிட்டியில் மக்களுக்கு ரிசல்ட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். நிறையா கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்தியாவிலையோ இந்த வேர்ல்டில். நிறைய கம்யூனிட்டியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்யூனிட்டியில் வந்திருக்கிற ரிசல்ட் இஸ் டாப் 20% ஆஃப் த கம்யூனிட்டிஸ் தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி இக்கிகைங்கிற மாதிரி விஷயங்கள் நான் படித்து லேர்ன் பண்ண விஷயம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜிங் கான்செப்ட், இந்த ஸ்வீட் ஸ்பாட், இதெல்லாமே வந்து நான் உருவாக்கின விஷயங்கள். எக்ஸிஸ்டிங் விஷயத்தை வச்சு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக அதை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா இட் சேவ் அட்லீஸ்ட் 5 to 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தான் இருக்குது. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸலன்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன வேணும்னா, த நீட் இஸ் நத்திங் பட் மாடல். வாட் இஸ் த மாடல் யூ ஆர் யூஸிங்? நீங்கள் பிஸ்னஸ் மாடல் வந்து என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் இன்கம் வரும். ஓகே, ஃபார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோடய சில மென்டார்ஸ் ஆன்லைனில் இது பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ டீச்சர்ஸ், டியூஷன் வச்சுருப்பாங்க டீச்சர்ஸ். அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து மற்றவங்களெல்லாம் ஏற்றி விடுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் ஒரே இடத்துல ஏணி மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான இன்கமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஓகே, கவர்மெண்ட் சேலரி தவிர ப்ரைவேட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரியாக இருக்கும். அதனால் டீச்சிங் வர்றதுக்கு பெரும்பாலான மக்கள் விரும்பவே மாட்டாங்க. ஆனால் அந்த டீச்சிங்கவே ஆன்லைன் கம்யூனிட்டி மாடலாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது நிறையா பேர்த்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், அதில் பெட்டராகவும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது மிஸ்டர் சித்தார்த் ராஜ், ரைட்? ஸோ ஈவன் ஐ எம் ஃபாலோவிங் தட் மாடல், என்னோட அந்த மாதிரி உண்டான மென்டார்ஸோட மாடல். ஸோ ஒரு மாடலை நான் சேஞ்ச் பண்ணும்போது, இந்த கம்யூனிட்டி மாடல் நான் இது பண்ணும்போது இது வந்து பெட்டரான இன்கமுக்கும் ஜென்ரேட் பண்ணுது அண்டு பெருசாக இம்பேக்ட்டும் நம்ம சொசைட்டியில் க்ரியேட் பண்ண முடியுது. கரெக்ட்? ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் விச் இஸ் த மாடல். ஸோ உங்கள் பிஸ்னஸில் எப்படி மாடல் க்ரியேட் பண்ணணும்? அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த மாடல், திஸ் இஸ் மை என்ன சொல்கிறது, கீ ஸ்ட்ரென்த். என்னோட கீ ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்த்தோன்னா, ஐ எம் வெரி மச் பேஷனேட் ஆன் கிரியேட்டிங் த மாடல்ஸ். இதுதான் என்னோட சூப்பர் பவர். ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ டு டிசைன் த மாடல்ஸ். ஸோ டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாடல்ஸ் வந்து ஐ கேன் சப்போர்ட் இந்த மாடல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ண முடியும், இதில் எந்த இடத்துல கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணோம்னா நம்ம அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ இன்கம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரிசல்ட். இந்த 3 விஷயங்களும் நம்ம பண்ணுற பட்சத்தில், இந்த இன்கம் இஸ் த ரிசல்ட்,
ரைட்? அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இந்த 3 இடத்துல. ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு இன்கமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இக்கிகை கான்செப்ட். ஸோ இந்த 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று பிஸ்னஸ் மாற்றலாம், இல்லாட்டி இருக்கிற பிஸ்னஸை நம்ம கொண்டு வரலாம். இந்த 2ல் இக்கிகை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இக்கிகை மட்டுமே ஸ்வீட் ஸ்பாட் கிடையாது. இதை ஸ்வீட் ஸ்பாட்டாக மாற்றணுன்னா இந்த இக்கிகை கூட ஐ எம் இன்ட்ரடியூசிங் ஒன் கான்செப்ட் கால் பிரிட்ஜிங். இதை வந்து நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வந்து எக்கச்சக்கமான பீப்புளுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துச்சு. வாட் இஸ் த பிரிட்ஜிங்? கிடைத்தது, பிடித்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, வாட் ஐ கெட், வாட் ஐ வாண்ட். கிடைச்சதெல்லாம் பிடிக்காது, பிடிச்சதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ரைட்? எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கிறதில்ல. கிடைச்ச விஷயம் எல்லாத்துக்கும் பிடிக்கிறதில்ல. கிடைச்சது வேறு, பிடிச்சது வேறையாக நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். ஆனால் இந்த கிடைச்சதுலேருந்து பிடிச்சதுக்கு ஒரு பிரிட்ஜு ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? கிடைச்சதுலேருந்து பிடிச்சதுக்கு ஒரு பிரிட்ஜிங் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பிரிட்ஜிங்கில் ஒரு இடம், இங்கேருந்து இங்கே வருவோம், இங்கேருந்து இங்கே வருவோம், நம்ம ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர், அதிலிருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணலான்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஐ கேன் சால்வ் இன் த மார்க்கெட் பிளேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிஸ்னஸோட டெஃபினிஷன் என்ன. பிஸ்னஸோட டெஃபினிஷன் மணி இல்லை, இது பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்னா என்ன? அஸ் அ ரிசல்ட் நம்ம என்ன சர்வீஸோ ப்ராடக்டோ கொடுக்குறோமோ அதுக்கு ரிசல்ட்டாக வர்றது தான் காசே வழியா. காசுக்காக போகும்போது, அதாவது கடமையை செய்யணும், பலன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். பலனை ஃபோக்கஸ் பண்ணால் கடமை செய்ய முடியாது. ஸோ சிம்பிள். ஸோ மணி இஸ் பலன். அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண வேண்டியது, சொல்யூஷனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஐ எம் சால்விங் அப்படிங்கிறத பிரிட்ஜிங் யூஸ் பண்ணி பண்ண முடியும். நான் வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பிரிட்ஜிங் கான்செப்டில். ஃபஸ்ட்டு என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். என்னோடய ஓன் எக்ஸாம்பிளில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருந்தேன். எனக்கு இது கிடைத்தது. எனக்கு பிடித்தது என்னென்னா ட்ரைனிங் மட்டும் பண்ண சொன்னிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 2 நாள் 3 நாள் கூட தொடர்ந்து பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். பிகாஸ் அது என்னோடய பேஷன், ரைட்? கிடைத்தது இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இது 2க்கும் நடுவில் எனக்கு பிரிட்ஜிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. நான் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறனோ அதுலேயே என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணதே பர்சனல் பிராண்டிங்காக தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அப்புறம் இந்த பர்சனல் பிராண்டிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து 80-20 யூஸ் பண்ணேன். 80-20 யூஸ் பண்ணது எதுக்காக யூஸ் பண்ணேன்? கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளாரிட்டி வந்து எடுத்தால் என்னாகும், அது வந்து பிஸ்னஸ் ஸ்கேலப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் பிஸ்னஸில் இங்கே வந்து இது எனக்கு ஃபைனலாக பிஸ்னஸ் ஸ்கேலப் பண்ணணும்னு வந்துச்சு. அப்போ ஸ்கேலப் பண்ணும்போது என்ன பண்ணால் ஸ்கேலப் பண்ண முடியும்னா, வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணால் ஸ்கேலப் பண்ண முடியும்னு புரிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி. நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம், ஆனால் இது கொண்டு வந்து என்னை சேர்க்குறது இந்த இடத்துல. ஸோ ஹாப்பினஸ் கோச். இங்கே நான் இருக்கும்போது பர்சனல் பிராண்டிங் கோச்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் 80-20 கோச்சுன்னு மாறினேன். அதுக்கப்புறம் கிளாரிட்டி கோச்சுன்னு மாறினேன். நான் மாறல, ஆக்சுவலாக அப்கிரேட் ஆகிறேன். ஓகே, ஐ எம் அப்கிரேடிங் மைசெல்ஃப். ஸோ ஸ்கேலப் கோச்சுன்னு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கேலப் கோச்சுன்னு அப்கிரேட் ஆனேன். அங்கே இருந்து ஹாப்பினஸ் கோச். நவ் ஐ எம் என்ட்ரப்ரனோரியல் ஹாப்பினஸ் கோச். இது வந்து என்ன, இந்த இடத்துல நீ போயிட்டு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுப்பா அப்படின்னு என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றி இந்த யூனிவர்ஸ் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்குங்கிறது பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறேன். ப்ளஸ் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ரூட் மேப் இங்கே கொண்டு வந்து சேர்க்குறது யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய இந்த 20%, நான் இந்த 20% பண்ணேன், எனக்கு இந்த 80% கிடைச்சது, ரைட்? இதே மாதிரி உண்டான விஷயங்கள் பிரிட்ஜிங் கான்செப்டில் பண்ண முடியும். லெட் மீ ஷேர் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். அதை வந்து ஒரு மூவியிலேருந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ரொம்ப அழகாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த மூவியில். 1 செகண்ட். ஏய் தியா, ஓ பிரின்சிபல் உன்னை பத்தி பயங்கர பில்டப்பா பேசுறாரு. தியா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வாயாடி. சரி, உன் டீச்சர்ஸ் கிட்ட உனக்கு போலீஸ் ஆகணும்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா மம்மி, திருடங்களை எல்லாம் ஷூட் பண்ண போறேன். வாவ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல அம்மாவுக்கும் போலீஸ் ஆகணும் தான் ஆசை.
அப்படியா? ஆ நான் வந்து சிந்தாரான் ராபர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பேன். ஆனா உங்க வேலு தாத்தா இருக்காருல்ல அவரு அம்மா டாக்டர் ஆகணும்னு அடம் பிடிச்சாரு. அப்புறம் ஆனா அம்மாக்கு தெரியும் டாக்டர்லயும் போலீஸ் டாக்டர் இருக்காங்க. அம்மா அதுல சேர்ந்துட்டாங்க. தாத்தாவும் ஹாப்பி, அம்மாவும் ஹாப்பி. அம்மா நீ போலீஸா? எஸ். சல்யூட். தேங்க்யூ மேம். கேன் யூ see the bridging கான்செப்ட்? நமக்கு எது கிடைச்சதுக்கு எது பிடிச்சிருக்கிறத வச்சு நம்ம ஒரு bridging கான்செப்ட் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்ருக்கார். அவருக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை, பட் அது கிடைக்கல, இன்ஜினியரிங் வந்திருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ண முடியும்? கிடைச்சது இன்ஜினியரிங், பிடிச்சது மெடிக்கல். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு bridging கான்செப்ட் வரும். அப்போது இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலாம், இது எல்லாத்தையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருனா இன்ஜினியரிங்லேயும் பெட்டராக பண்ணுவார். அந்த பிஸ்னஸாக பண்ண ஒரு வேளை ஜாபுக்கு போனாலும் அந்த இடத்துக்கு பெட்டராக பண்ணுவார். கேட்டால் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார். அவருக்கு வந்து விவசாயம் பண்ணணுன்னு தான் ஆசை, ஆனால் கிடைச்சது பிடிச்சது வேறு. அப்போ என்ன பண்ணலாம்? இன்ஜினியரிங்கில் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும்னா தட் இஸ் த bridging. அந்த இடத்துக்கு நான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இதே மாதிரி நம்மளோட பிஸ்னஸில் கிடைச்சது என்ன, பிடிச்சது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த bridging கான்செப்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா யாருனால வேணாலும் அவங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர்த்துக்கு இது பல்பானாக இருந்துச்சு? கீழே வந்து உங்களோட கருத்துக்களை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.